ஆக தந்தையைப் போலவே தனையனாக கழக கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மீது, அதேபோல் என் மீது, இந்த கழகத்தின் மீது பற்று கொண்டு நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் தொடர்ந்து கழகத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் திருச்சி சட்டக்கல்லூரியில படித்த காலத்திலே கழக பணிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நடராஜன் அவர்களுடைய பட்டறையில பயிற்சி பெற்றவர் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள். எல்லா நீதிமன்றங்களிலையும் தனது வாத திறமையை சிறப்பாக செய்து காட்டியவர். அவருடைய கொள்கை பிடிப்புமிக்க வாழ்வையும் வழக்கறிஞர் தொழிலில் சிறப்பாக பணியாற்றியும் பார்த்துதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1996 2006 கழகம் ஆட்சி அமைஞ்சப்போ அவருக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கினார்கள். அவருடைய வழக்கறிஞர் பணியை பாராட்டி நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நான் மட்டுமல்ல, பல்வேறு நீதிபதிகளும் அவரை மனந்திறந்து பாராட்டி இருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்களும் அவருடைய திறமையை வியந்து பாராட்டி இருக்கிறாங்க. நீதியை நிலைநாட்டக்கூடிய அவருடைய திறமையை கழகம் இன்னும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களிலே உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி வச்சோம். அவரும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக அந்த அவைக்கு சென்று ஓங்கி உரக்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதோட முக்கியமான ஒரு பணியை அவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் தம்பி உதயநிதியும் சொன்னார், மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்ம என்ஆர் இளங்கோவர்கள் தான் இன்சார்ஜ். என்ன இன்சார்ஜ்னா வார் ரூம் பணி. தேர்தல் நேரத்தில் வழக்கறிஞர் அணிய தயாராக வச்சிருப்பார். அதோட வாக்குச்சாவடி முகவர்களை முறையாக அமைச்சு அதற்கு பயிற்சியும் வழங்கி கொண்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் முன்கள வீரர்களாக செயலாற்ற கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம். குறிப்பா சொல்லணும்னா, பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய SIR என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர் தான் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள். அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்.